Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha, Kovai Samayal. நம்ம இன்னைக்கு செய்ய போறது தக்காளி குழம்பு. இது வந்து நார்மலா பார்த்தனா கொங்கு சைடுல வந்து செய்யற தக்காளி குழம்பு தான். அதாவது தக்காளி வந்து நம்ம ஒரு 2 தக்காளியை வந்து ஒரு மண் பாத்திரத்துல வந்து வதக்கிட்டு இது கூட தனியா, சீரகம், மிளகு. தனியா தான் நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி செய்ய போறோம். இத வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கணும். இதுக்கு என்னன்னா பட்டை, தேங்காய், கொஞ்சமா பொட்டுக்கடலை வந்து அது வந்து தனி பேஸ்டா பண்ணிக்கணும். தேங்காய் வந்து நீங்க கம்மியா ஆட் பண்ணா கூட போதும். தக்காளி மட்டும் நம்ம தனியா கட் பண்ணி வெங்காயம் தக்காளி கூட ஆட் பண்ணிட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருக்கேன். இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி குழம்புக்கு நம்ம ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு என்னன்னா தனியா விதை வந்து நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், ஒரு வரமிளகாய். இதுக்கு நம்ம 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிட்டோம். அடுத்தது என்னன்னா நம்ம இதுக்கு தேவையான மசாலாவையும் சேர்த்து அரைக்கணும். மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இன்னொரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஆற வைக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி குழம்புக்கு நம்ம தக்காளி, சீரகம், மிளகு, தனியா இது கூட நம்ம மசாலா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. தேங்காய் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு 5 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பட்டை, லவங்கம். லவங்கம் வந்து ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் லவங்கம் ஆட் பண்ணுவேன். இது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுனால, அதாவது பட்டை வந்து ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுனால நம்ம பட்டை ஆட் பண்ணுறோம். இதை வந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். மண் பாத்திரத்தில் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன். இதுக்கு நம்ம பட்டை, 1 ஏலக்காய், 4 லவங்கம் ஆட் பண்ணியாச்சு. நம்ம பூண்டு வந்து ஒரு 20 பல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி குழம்புக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இது கூட கருவேப்பிலை ஒரு ஈருக்கு, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம், இல்லைனா பெரிய வெங்காயம். நம்ம இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கினாலே போதும். வெங்காயம் வதக்கிட்டோம். இது கூட நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா வெங்காயத்தினோட ஃப்ளேவர் ஜாஸ்தி, அதாவது வெங்காயத்தினோட ஃப்ளேவர் கம்மியாக இருக்கணும், தக்காளினோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கணும். அதனால் நம்ம டைரெக்டாக ஒரு தக்காளி தனியாக நம்ம அரைச்சி எடுத்து பண்ணுறப்ப என்னென்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தக்காளி குழம்பு இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேங்காய், பட்டை, லவங்கம், அது மட்டும் இல்லாமல் பொட்டுக்கடல், இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் விட்டுருங்க. தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான தக்காளி குழம்பு ரெடி. தக்காளி குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கற்றில நாயினும் கேட்க அஃதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை. விளக்கம்: தான் முயன்று நூல்களை கற்கவில்லையானாலும் கற்றவரிடம் கேட்டாவது அறிவு பெற வேண்டும். அஃது ஒருவனுக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி வரும்போது ஊன்றுகோல் போல் துணையாகும்.